பவுடர்னு அந்த இது பர்பிள் கலரு ஞாபகம் இருக்கா? கிரேஸ் அண்ட் க்ளோ. ஓகே. அது நல்ல வாஷம், நல்ல லாங் லாஸ்டிங்கா இருக்கு. அது இப்ப முடிஞ்சி என்கிட்ட. நிவியா வாங்குறது விஷயம் அது வாங்கிடலாம் தான். அப்ப இவருக்கும் அதை கொடுத்து விட்டுருவான் பாரு. இந்த டிக்டாக் வச்சு இந்த ஃபோன் பாய்க்க முடியாது. இதுல டவுன்லோட் பண்ணலாமே இப்ப? முடியாது பி. வை? ஃபோன் இந்தியா ஃபோன். அப்பலாம் கிடையாது. யார்கிட்ட காது வர ஏற்கனவே போன தடவை ட்ரை பண்ணி அது காட்டிடுச்சு. இந்த டிவைஸ்ல முடியாது. சரி நான் செக் பண்ணுவேன். என்ன பிராண்ட்? Realme. பட் இந்தியன். ஹலோ Realme இருக்கீங்க. யூ மொபைல் எடுக்கலாம். யூ மேல போயிட்டு பிரைஸ் செக் பண்ணனும். எவ்வளவு? இது எல்லாமே இருக்கிற ஒரே இடம் சென்டர், டைப்பிங் சென்டர். ஆமா. அங்கதான் எல்லாமே இருக்கு. அங்க போய் செக் பண்ணனும். ஒவ்வொரு லைன்ல எவ்வளவு காசு கட்டினா என்னென்ன ஃபோன் வாங்கலாம்னு செக் பண்ணணும். எல்லாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எல்லாம் பெட்டரா கட்டிட்டு நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுனாக்கா யூ ஜஸ்ட் ட்ரை. அப்படி இல்லை வேண்டாம் புதுசாக வாங்கணும்னா பாருங்க. நீ எங்கே போகலாம் இப்போ? நான் என்னோட மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். மீன் எடுக்க. அங்கே மீன் எடுத்துட்டு அக்கௌண்ட்ஸே போயிட்டு கொஞ்சம் வெங்காயம்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அது வாங்கிட்டு நேராக வீட்டில் போய் ஜாமான் வச்சு ஃபோன் செய்ய போட்டு நம்ம வந்து இதுக்கு போகிறோம், மெக்ஸோல் போகிறோம். சோறு நம்ம வீட்டில் ஏன் ஒரு மாதிரி கட்டியா இருக்கு? கட்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு மாதிரி ஒட்டியா இருக்கு. ஆக்குன உடனேவா இல்லைன்னா பழைய சோறா? ஒரு மாதிரி எடுக்கிறப்போ அது கட்டிக்கிட்டே தான் வருது. தண்ணி கருவு இல்லன்னா தச்சுதோ 4 வாட்டி அலசம். 2 வாட்டி அலசலாம். 4 வாட்டி நம்ம அதையும் அலசலாம். தூசியா இருக்க போது அப்படி சொல்லிட்டு அலசலாம். அது 4 வாட்டி 5 வாட்டி அலசலாம். அம்மாவா வக்கல போட்டு வடி கட்டுவாங்க அரிசிய. போலாமா? அதெல்லாம் ஈவினிங் தான், வெயில் அடங்குற டைம் தான். எங்க வீடியோ எடுக்கணும். நீ பேசாம ராத்திரி 12 மணி அந்த துப்பாயில இருக்கிற சுடுதல். ஓ பிஸ்தா பொண்ணோட்டி போனப்போ நீ ரேகா வரல? அதுதானே கூட்டு போனுச்சு. நீங்க ஒரு 3 நாளைக்கு முன்னுக்கு வந்திருந்தீங்க. இதை விட திருவிழா நீங்க வேற எங்கேயும் பாத்து? எங்க பிரஸ் ஹவுஸ்ல. என்ன திருவிழா? அது வந்துட்டு பேய் பெருநாள். புரியல. பேய் பெருநாள் அப்பனா என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்கு தீபாவளி மாதிரி பேய்க்கு ஒரு நாள். ஓ அது சைனீஸோட பிரிவலா? அது ட்ரூ ஷோபிக்கும் அந்த ராத்திரி ஷட்டர்லாம் போட்டு ஒட்டிக்கும். அப்படியா? வீடியோ போய் பார்க்கலாம், இருக்கலாம். நீங்க ரெண்டு பேரும் போயிடுவாங்க. வர மாட்டாரு. இது வாங்கிட்டாங்க தானே வீடு? இருக்கா மாற வீடா? இல்ல வாங்கலாம் சொன்ன வீடு தான். இப்போதான் தாண்டி வந்தோம். அந்த வீடு வந்துட்டு என்னதுனால இதாயிருச்சு. இது இண்டா ஆர்டர் என்னக்கு இருக்கு யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு இது பண்ணி லோன் பாஸ் ஆயிடுச்சு. வந்து டேட் முடிஞ்சிச்சு. நம்ம தேவைப்பட்டியா அப்ளை பண்ணணும். எவாடு வெயில போட்டு வச்சிருக்காடியே. அது வந்து ஒரு மாதிரி பாட்டுனா பிடிக்கும், பேசுறேன். ஆனா இதுல வந்து பாட்டு ஒரு மாதிரி பேசு ரொம்ப கூட இருக்கும். எனக்கு அதான் பேச பிடிக்கும். அக்கா அம்மாளுக்கு சிட்டிதான் பிடிக்கும். அவங்க அமைதி பட சில பேத்துக்கு ஒண்ணு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடியே. அதுதான் அது எனக்கு. ஒரே பல்ல காட்டுச்சு பாத்தீங்க. நான் பாக்குறேன் இப்படி சிரிக்கிறாரு. என்ன இப்படி சிரிக்கிறாரு? என்னைக்குன்னு சிரிக்காது. என்னைக்குமே அப்படிதான் சிரிக்கலாம். மெத்தவங்க தான் பார்க்க மாட்டாங்க. திரும்பி வீட்டுக்கு போயிட்டு சீனா வீடு தானே? ஆமா இதான் சீனா வீடு. போறதுல கூட போலாம் நம்ம. பக்கடா வீடு. படா பிணை. காலையில போறதான் சரியா. ஏய்
தயிர் வாங்கணும் சாப்பிட ஞாபகம். நம்ம மச்சம் பார்க்கல டின்னர் வாங்கிட்டு போயிடுவோம். ஆமா அது போல பேபி தேவன் இப்போ யாச்சும் நம்ம ரிப்போர்ட் பண்ணாக்கா ரிப்போர்ட் அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க டேக் ஓவர் பண்ணிடுவானுங்க. திரும்பி வீட்டுக்கு போறோம். இன்னைக்கு வந்துட்டு ரிப்போர்ட் வந்து மேலே போகாம எல்லாம் சுத்திட்டு மக்காமா கேஸ் சொல்லலாம். அதுதான் போதும் நம்மளுக்கு வேணும். ஒரு 4-5 பேர் கம்பைன் பண்ணி செய்வோம்னா செய்யலாம். ஆமா ஓகே சாரிடா ஐ ஃபர்காட் திஸ். ஏன் அது இதாவது அடிபடுது? லோ வெட் பண்ணிருங்க மேம். லோவர்ட் அதான் லோவர்ட் பண்ணாலே பம்பர் ஹெவி ஏற்ற முடியாது நீங்க. ஆமா அப்ப இன்னும் 2-3 பேர் இங்க உட்கார்ந்தாங்கன்னா அவ்வளவுதானா? உட்கார முடியாது மேம். ஸ்ப்ரிங் இப்ப அடிச்சு நீ ஒரு ஆள் தான் நடுவுல உட்காரணும். நடுவுல உட்கார்ந்து கோபி பேலன்ஸ் வெயிட் வச்சு. இது நிறைய சைனீஸ் கோயில் இருக்கு. இங்க இது சீனா முக்காவாசி சீனா இருப்பாங்க. புரியல. இல்ல இல்ல நான் அது இது சவுண்டு வேற எதுவும் மாத்திடுவேன். சொல்லு என்ன? அப்பா நம்ம வரதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு சொல்லி இது பண்றாராம். கார்த்தி நாங்க அங்க ஊருக்கு போனப்ப வந்து கார்த்தி உழுந்து எங்களை கவனிச்சிச்சு. அளவுக்குலாம் கவனிக்கல. பாத்துக்கணும் அப்படி இப்படின்னு அவரு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காரு. இல்ல அவரு என்ன சொல்றாருன்னா அங்க போயிட்டு 4 வேளை சாப்பாடு வந்து பாத்துக்கிட்டு அங்க கொண்டு போய் கல்யாணம் அவ்வளவு வேலை தலைக்கு மேல வேலை இருந்து கூட பிள்ளைங்க அங்க கொண்டு போறது இங்கிட்டு கொண்டு போறது சலிச்சுக்காம அதுன்றாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் முடிச்சிட்டு அந்த அன்னைக்கு தான் நாங்க வந்து வெளியே கூட்டு போய் நாங்க ரிலாக்ஸா இது பண்ணுவோம். அவருக்கும் டைம் இல்லாம போச்சு. அங்கதான் போய் பாத்துட்டு இருந்தோம் ரூம்ல. ஒரு தடவை அப்படிதான் போனு லைனே கிடைக்கல 2 பேருக்கும். பயத்துல கிளம்பி போயிட்டோம். ஏதோ ஒரு வேலை தூங்கிட்டு இருந்தாங்க. ஆமா பாக்குறோம் வரல. எனக்கு மனசு ஒரு மாதிரி கவலையா போச்சு. ஏன்னா அந்த இடமும் நம்மளுக்கு தெரியாது பாரு. ஏஞ்சி போயிட்டோம் 2 பேரும். போயிட்டு ரூம் கதவை தட்டி பார்த்தா 2 பேரும் சாலியாக பேசிக்கிட்டு இருக்கேன். நீயும் அப்ப தேடிட்டு தான் இருந்த நினைக்கிறேன். போன் அடிச்சு எடுக்கல. தண்ணி அடிச்சீங்க ராத்திரியிலே பாக்கலாங்க. நம்ம மருதாணி வைக்கிறப்ப வந்து வருஷம் மீனா வச்சு ரூம்லயே தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாண்டா மாசம் இங்க தானே இருப்பான். அப்புறம் என்ன? ஆமா மாம்ஸ். ஆனா வந்துட்டு 12ஆம் மாசம் 9-8 நீங்க வர்ற மாதிரி பாத்துக்கோங்க. 10ஆம் தேதினா நலுங்கு ஸ்டார்ட். 11ஆம் தேதி நலுங்கு, 12ஆம் தேதி மெஹந்தி ஃபங்க்ஷன். What is this? இது என்னன்னா? இது எக்கல் சே மாம்ஸ் ஹைப்பர் மார்க்கெட். நாங்க போயிட்டு காடி போயிட்டு சர்வீஸ் பண்ணோட ரெனோவேஷன் பேரிங்க அலைன்மென்ட். அது எப்படி ஓட்டம்ல எப்படி அலைன்மென்ட் மாறுமானே? இல்ல மாம்ஸ் அது வந்து எத்தனையோ கிலோமீட்டர் இருக்குல. சர்வீஸ் பண்ணால் நம்ம வந்து இது கார் நம்ம ஓட்டலாம் கூட அது வந்து ஜாம் ஆயிரும். ஜாம் இல்ல லைக் வந்து அந்த ஓட்டத்துக்கு வராது. நம்ம வந்து பாய்க்க தான் அது வந்து நார்மலிஷா ஆகும். அதுக்கு நம்ம வந்து செய்யணும். போட்டுடுங்க ஷோவி போட்டுடுங்க வந்து பிடிச்சானா கதையா ரெண்டடி சரி இதுல போடுங்க. நான் அழிஞ்சிட்டேன். நீங்க போலாமே. இங்க தான் வாக்கிங் இருக்கு. இவ்வளவு இருக்கு. வெயில்ல ஷோவிகா. சரி இது அங்க போய் போடுவோம். இவ்வளவு அதுக்கு தான் அலையறா போல பாக்க. அங்க நிறைய பார்க்கிங் இருக்கும். போங்க இருக்கு. பக்கிங்க பாத்தீங்களா அக்கா 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 அக்காவோட பக்கிங்க பாத்தீங்களா? ஹாய். எங்க போலாம்? ஸ்டிக்கி எடுத்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். செல்ஃபி ஸ்டிக்கு.
என்ன ஸ்மெல்லு? அட்லீஸ்ட் இல்லைன்னா 3 லாங்குவேஜில் போடலாம்ல. தமிழ், சைனீஸ், மலாய். மெஜாரிட்டி சம்மர் ஃபிலிம்ஸில் வந்துட்டு இருக்கும் மாம்ஸ். இந்த மாதிரி இருக்காது. என்ன ஃபிஷ் இது? It can ஐலாம இருக்கு. இல்லை சாரி இல்லை இது சொல்லாரா? உரிப்பாறை மீன். உரிப்பாறை. உரிப்பாறை. ஓ வாங்கிட்டேன். இஞ்சி, பூண்டு, வெங்காயம். பூண்டை காணும் வந்து பூண்டை கொஞ்சம் இது எவ்வளோ கிலோ? இஞ்சி 7.99. 1 கிலோவா? 1 கிலோ. தக்காளி போட போய் பாரு. 1 கிலோ 2.5 வெள்ளி. 2.5 வெள்ளினா 35. அது ஒரு மாதிரி சாப்பிட ஒரு மாதிரி இது வந்து சாப்பிட வருஷம் அது அவ்வளோ வரும். இது என்ன பி டிஃப்ரெண்டாக எதாவது வச்சுருக்காங்க? இது எல்லாம் ஓப்பனில் போட்டு வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா மாடு. இது என்ன ஃபிஷ்ஷு? இது என்ன ஃபிஷ் பி? இது என்ன ஃபிஷ்ஷு? சியாக்காவா? டிஃபரெண்ட் மலேசியா இதோட இது உருளை போடுறது. இதெல்லாம் என்னது? இது பேபி. அது தெரியுது பேபி கைலான் தானே. பேபி கைலான் அது கீரை மாதிரி சொல்லுவாங்க. என்னது? எது? பார்த்தீங்களா நம்ம ஊரில் மஞ்சள் தொக்கில் இருக்கும்ல, அது மஞ்சள் இதில் கட்டுறல அது 1 கிலோ 6.7 7.9. சாம்பார் கேபேஜெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. 1 கிலோ 1.69. அதாவது நம்ம ஊர் காசில் என்ன செய்கிறேன்? காசில் ஒரு ரூபா கிட்ட வரும். அம்மா இதில் நாங்கள் ஒரு இவ்வளோ அங்கெல்லாம் சின்னவண்டா இருக்கும், இந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குண்ணே கேபேஜெல்லாம். நம்ம ஊர் மாதிரி இல்லை, ரொம்ப பெருசாக இருக்குது. காலிஃப்ளவரும் சரி, காலிஃப்ளவரும் பெருசாக இருக்குது. இது எவ்வளோ? 3.99. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் காலிஃப்ளவர். ஓகே இருக்குது, நம்மளோடதும் இருக்குது. ஓகே. பச்சை மிளகா, நிறைய வெரைட்டி ஆஃப் பச்சை மிளகா இருக்குங்க. பெருசு, சிவப்பில் பெருசு, சின்னது, ரேட்டு பாருங்கள் 8.99. பரங்கிக்காய், முள்ளங்கி பாருங்கள். அப்பா இவ்வளோ பெருசாக இருக்குது நம்ம ஊரை விட. 1.99 ரிங்கெட்டு. இது இஞ்சி இல்லை சாரி, மஞ்சத்தொக்கு நம்ம இதில் இருக்கும்ல அது மாதிரி. அதெல்லாம் சின்னது. இது என்னன்னே தெரியலையே பி. இது என்னது ரேக்கா? இது என்னது? ஓ
இது வெள்ளரிக்காவா? பார்த்தீங்களா பூசணிக்காய். இது என்னது? இது வந்துட்டு லீமா சொல்லுவாங்க. லைம். ஆனால் சின்னண்டா இருக்கு. இது வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிற லைம். இந்த லீமா சிரப்பு போடுறதுனா அது. இது தெரியுமா மேம்? இது மண்டி பூங்காலாம் பண்ணுவாங்க தைலம்ல. மண்டி பூங்கா வந்துருச்சு வைக்கிறதா? மண்டி பூங்கானா ஓ சாரி குளிக்கிறது. பூ போட்டு இது போட்டு அந்த வெட்டி வேர்லாம் போட்டு நம்ம பேர் என்ன? இது பேர் லீமா கூரு. வேணும் வேணும் வேணும். ஏய் அகிடி இன்னைக்கு கூட நீங்க தண்ணி குடிச்சு வெளிய வால் வச்சு நாளைக்கு காலைல பண்ணலாம். நம்ம கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காய் மாதிரி தான் இருக்குது. ஆனால் பெருசாக இருக்குது. 7.9 பாவக்காவா? இது பாவக்காய் மாதிரி இல்லையா பார்க்க? பாவக்காய் சூப் செய்கிற பாவக்காய். நீங்கள் நார்மலாக பார்க்குற பாவக்காய் அது வாங்கிட்டு இருக்கு. ஆமாம் அதுதான் நார்மல். பார்த்தீங்களா பாவக்காய் மாதிரியா? நம்ம ஊரில் எப்படி பாவக்காய் மாதிரி இருக்குது? இது இது சொரக்காய். சீக்கங்காய், புடலங்காய், பூசணிக்காய். இது நம்ம ஊர் இங்கே இருக்குது. சேனக்கிழங்கு. என்ன இடிக்கிற? இடிக்குது. இதே சேனக்கிழங்கு தான். எங்கே? டவுகேனா? இது என்னது போட்டு வரோம்? என்னமோ ஒரு இது சீட்ஸ் தான். ஏதோ ஒரு விதை. மொச்சக்கொட்டையா இல்லை பயிரா? பாசி பயிரா? எனக்கு என்னமோ ஒரு என்னமோ பாசி பருப்பா என்னமோ அதில் தண்ணி வச்சுன்னா you see my dish kangkong. இதெல்லாம் பீஃப் தானே? கங்கோங் வேணுமா? டாகிங். இவங்க கங்கோங் கீரைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நிறைய கீரை ஐட்டம்ஸு. அதான் கங்கோங் கீரையா? இது இது என்ன? கீரை கறிக்கு போடுவோமே. பேபி கைலானா? இது பேபி கைலானா? அது கீரை கறிக்கு என்ன சொல்றீங்க? ஆயா தமிழ்ல நண்டு கீரை. இதெல்லாம் கலந்து போடுவோம். இது பார்த்தா நார்மல் கீரை இந்த பொன்னாங்கண்ணி மாதிரி இருக்கு. அரைக்கீரையா? ஆமாம் அரைக்கீரை மாதிரி. அரைக்கீரை இன்னொன்று. இதெல்லாம் என்னது? ஒரு மாதிரி. ஓ தவ்வா. இங்கே பாரு தவு எவ்வளோ போட்டிருக்கேன்னு. ஒரு பீஸ் 60 காசு தான். ஒரு பீஸு 60 காசு. எவ்வளோ பீஸு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. இது சூப்போடது. இது என்னது? கொய்க்கியா மீ நூடுல்ஸ். அது மஞ்சள் கொய்க்கியா பேக்கெட்டு. கொய்த்தியா பேக்கெட். இது மீன் நூடுல்ஸ். இது பேபி கைலானா? பேபி கைலானா என்ன தமிழில்? தமிழில் என்ன? பாருங்க நம்ப மாட்டீங்க. இதுதான் நம்ம ஊர் லெமன் சொல்கிறோம்ல அது. பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆரஞ்சு சைஸில் இருக்குது. இதெல்லாம் நார்மல் பேரிக்காய் ஆப்பிள். பெரிய பேரிக்காய் ஆப்பிள் தான். நார்மல் ஆரஞ்சு. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஒரு சிலது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்னது? ப்ளம்மு இது. பாசி பயிறு, பெப்பரு, இதெல்லாம் தரலாம். இதெல்லாம் தரலாம்.
கொலிக்குது இது என்னங்க தெரியலங்க. இது சிடமன், கிராம்பு, சோம்பு, இது கொரியாண்டர், இது அதாவது ட்ரை சீ ஃபுட்ஸ். என்னதுன்னா ஈக்கம்பிலிஸ் ஃபேமஸ். ஈக்கம்பிலிஸ்லாம் இங்கெல்லாம் வந்துட்டு நிறையா ஃபுட்டில் இதில் தான் போடுவாங்க. ஈக்கம்பிலிஸ் மலேசியா ஃபுட்ஸு ஃபுல்லாக ஈக்கம்பிலிஸ் தான். ஈக்கம்பிலிஸ். இது என்னது? ஸ்குவிட்டோட இதுங்க. ஸ்குவிட்டை கருவாடு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. லச்சான். ஏதோ ஒண்ணு இது அதை நீங்கள் எப்படி பண்ணி வச்சுருக்காங்க? அதுல என்னமோ கலந்து வச்சு இதை வந்து சுடுவாங்க, கொஞ்சம் வெட்டிட்டு தேவைப்படுறாங்க செய்வாங்க. அந்த டேஸ்ட். கங்கோன் கீரை கூட. எங்கோவிஸ்லாம் எடுத்துட்டீங்க? எடுத்தாச்சு. அடுத்து மீன் செக்ஷன். வரேன் அப்படியே வரேன். ஃபுல்லாக ட்ரை சீ ஃபுட்ஸ். நான் வந்துட்டேன். ஸ்குவிட்டு. சாரி, ஸ்குவிட்டு இல்லைங்க, இது ப்ரான். இது ஸ்குவிட்டு சின்னதாக, ரொம்ப சின்னதாக இருக்குது. எல்லாமே சின்ன சின்னதாக இருக்குது. பெருசு இருக்கும் மாம்ஸ், ஆனா வந்துட்டு இன்னைக்கு இல்லை நினைக்கிறேன். ஒரு கிலோ இருக்கு. இதுவா? 300. சரி. பாறை மீன் மாதிரி இருக்குது. பம்ப்ரெட்டு. அதான் நினச்சேன். பாறை மீன் தானே. இதெல்லாம் சைடு ஃபுல்லாக இது ஃப்ரோசன் ஃபுட்ஸ், ஃப்ரோசன் சிக்கன்ஸ். சில்லிஸு, பொட்டேட்டோ. இது ஐயோ, இது என்ன சொல்லுவாங்க? என்னமோ சொல்லுவாங்களே. திருக்க மீன். ஈக்கம்பாலி. இங்கே ஈக்கம்பாலிங்க வாங்க. இது நெய் மீன் நம்ம ஊரில் இருக்க மாதிரி. பார்த்துட்டு போகிறாப்புல. அங்கேருந்து டியூனான்னு சொல்லுவாங்க. இங்கிருந்து ஈக்காங்காயும் தூணா மீன் வந்து வெள்ளையா இருக்கும். ஈக்காங்காயும் பொரிச்சு சம்பல் செஞ்சா செம்மையா இருக்கும். பொரிச்சு கறி வச்சா ருசியா இருக்கும். நெய் மீன். உருளைக்கிழங்கு, sausage. இல்லை, கொசு மாதிரி தான் தெரியும். அப்படியே வாங்க போகிறீங்களா? எடுக்கவா நான்? பார்த்தோம், நான் அழுகி போயிருக்க போது. இதெல்லாம் அழுகி இருக்கு. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இங்கேருந்து பார்க்கும்போது. ஈரமாக இருந்துச்சுன்னா அழுகி இருக்கு. பூண்டெல்லாம் மூட்டை மூட்டையாக வச்சுருக்காங்க. பல்காக வாங்கிக்கலாம். இது எவ்வளோ? 63.
காடா நான் சாப்பிட்டுருக்கேன் நான். காடை கோழி முட்டை. ஃபுல்லாக இது தாங்க ஃப்ரோசன் ஃபுட்ஸ். ஃபுல்லாக சிக்கனோடது ஃப்ரோசன் ஃபுட்ஸ். இங்கெல்லாம் நிறைய சாப்பிட்றாங்க ஃப்ரோசன் ஃபுட்ஸ். பாருங்கள் இப்படி இருக்காங்க, அப்படியே பேக்கெட்டாக வச்சுருப்பாங்க. இங்கே நிறைய ஜூஸஸ்லாம் குடிப்பாங்க, ஜூஸ் குடிப்பாங்க, போனதுக்கு போடுவாங்க சிரப் லெமோ இதுன்னு. இதெல்லாம் ஈஸியாக உருகாது, டைம் எடுக்கும். நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை, டக்குன்னு உருகிடும். நம்ம ஊர்லாம் எல்லாம் ஃப்ரோசன் ஃபுட் தான். லைச்சி சாப்பிடுங்க. லைச்சி ஜூஸா இல்லை என்ன இது? ஜூஸ் தண்ணியில கலந்து சிரப் கலந்து குடிக்கிறது. அது பழமும் இருக்கும் அதுல. லைச்சியா லைச்சி தொங்கானா இது இருந்தாலும் சாப்பிடுவேன். லைச்சி அதுவும் சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்டுருக்கேன். லைச்சி தான். இதுவும் சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்டுருக்கான். எது நல்லா இருக்கும்? லைச்சி சாப்பிட்டுருக்கேன். ஜூஸ் குடிச்சதில்ல, பழமாக சாப்பிட்ருக்கேங்கிறேன். சேர்த்துருவோமா? நூடுல்ஸு லிச்சி ட்ராபிக்கல் ஃப்ரூட்ஸ் டிஃப்ரெண்ட் என்னமோ வச்சுருக்காங்க. அகரகர், இது அகரகர்னா ஒரு மாதிரி ஸ்வீட் செய்யலாம். இது வந்துட்டு பாகு மாதிரி செஞ்சு, நம்ம இதெல்லாம் எப்படி செய்வோம் குலாப் ஜாமுன், அது மாதிரி இது போட்டு பாகு மாதிரி செஞ்சு ஸ்வீட் செய்வாங்க. இங்கே அகரகர் இல்லை, அன்னைக்கு நம்ம வாங்கி வச்சு செய்யல தானே இல்லையா? சரியா வரல அது. ஸ்பைசஸ் சிக்கன் சூப்ஸ் மாதிரியா? இது சைனீஸ் ட்ரெடிஷ்னல் சூப். இங்க பாரு ஸ்பைசஸ்லாம் மாதிரிங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் ஆச்சு, கவர் பண்ணியாச்சு. மயில வாங்கிக்குவோமா? ராத்திரிக்கு காய் குடிச்சா கூட ஃபுல் ஃபீலாக இருக்கும். சமார் மாட்டேதா மைலோவா? நார்மல் பண்ணு. அதெல்லாம் குடிக்கிறது வேணாம், வாங்க. நம்ம தயிர் தான் வாங்கணும். அப்ப போயிட்டு இல்ல பால் நான் அப்புறம் என்ன பண்ண போறேன், ஸ்ட்ரீட் மேல போயிட்டு நம்ம பூக்கை பாலாம் இருக்கும்ல அந்த மாதிரி வாங்கினா கொதிக்க வச்சு கொடுத்துருவேன். அவருக்கு இப்படி வாங்கலாம். அதுக்கு மேல டீ குடிக்கவே மாட்டேன். டீ காஃபி நோ, எதுவுமே இல்லை. அதெல்லாம் கெடுதல். இது வந்து நான் செய்ய மாம், இது பேர் வந்து அமாட்டி. இது ஆக்சுவலாக வந்துட்டு இம்போட்டி. இதுவா? இது வந்து ஜஸ்மின் கிரீன் டீ, மல்லிப்பூ டீ ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இது இங்கே செய்கிறதா இல்லை இது இங்கே செய்கிறதா? இது வந்து வெளியூரில் செய்கிறது, லண்டன் நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு. ஐஸ் டீ
போட்டு தண்ணியில் கலந்து ஐஸ்கிரீம் போட்டு இப்படி ஐஸில் மிட்டி செம்மையாக இருக்கும். இதுதான் நல்லா இருக்கும். ஸோ இந்த டெக்டாக்ஸ் ஒன் நிஞ்ச ஒன் இது வந்து மல்லிப்பூ. மல்லிப்பூ மாசமாக ட்ரை பண்ண போறீங்க ஏதாச்சும்? ஐயோ வேணாம். முட்டையும் பாலும் கொடுங்க வந்துருவாரு. எத்தனை இது வேறு எத்தனை ராசா வேறு என்ன பாட்டி மாறனுக்கு நவாத்தி இங்கே விதவிதமா இருக்கும். அங்கேயே இருக்கு நவாட்டி, நபாத்தி ஸ்ட்ராபெரிலாம் அங்கேயே இருக்கு. ஸ்ட்ராபெரியோடது, வெனிலாவோடது, சாக்லேட்டோடது. சீமா அங்கேயும் எங்கேயும் பட் அங்கே தயாரிக்கிறாங்க. இது டேஸ்ட்டு இது அது எப்படி இருக்குமா தெரியல. என்ன தோட பட்டை கேரமல், இது பீனட் பட்டர், இது நீ பாட்டு எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. சாக்லேட், அது சீஸ். நவாத்தி இது இல்லை இது வேற வேஃபர்ஸ் அது. சீஸ் சீஸ் எது ரொம்ப நல்லா இருக்கும்? ஸ்ட்ராபெரி சாப்பிட்டுருக்கோம். பிஸ்கட்ஸ் எல்லாமே சொல்லுங்க. நபாத்தி வேண்டுமா எல்லாம் வேற ஏதாச்சும்? வேணாம் பரவாயில்ல. வேணுமா? என்னம்மா வேணாம் வேணாம். என்ன தர்றேன் என்ன தர்றேன்? நான் ஒன்றும் தெரியல, வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்கேன். டைகர் பிஸ்கெட்டா? வேணான்னு இல்லை. டக்குனு எதுவும் எடுங்க. இல்லை இதே இது ஓகேவா? ஏதாவது ஒன்று எடுங்க போதும். இது ஒன்று எடு. ஏன் இவ்வளோ இது இதுக்கு? அதான் இவ்வளோ இதுக்கு டக்குனு எடுங்க. இன்னும் எடுத்தாச்சு. போதும் ஒன்று எடுங்க. பரவாயில்ல. அடடா இவ்வளோலாம் வேணாம். ஏன்னா சோடா எடுக்கணும். சோடா கூல்ட்ரிங்க்ஸ். இது ஒயினா? இது வந்து லைக் சளி அப்படின்னா ஒயின் மாதிரியே பட் ஒயின் இல்லை. அப்போ இது என்னது? ஒயின் மாதிரியே பட் ஒயின் இல்லை. நான் ஆல்கஹாலா? நாட் ஆல்கஹாலிக். யா ஃப்ளேவர்டி. சரி வாங்க போகலாம். ட்ரை பண்ண போறீங்களாமா? ஐயோ வேணாம். நீங்க ட்ரை பண்ணுறதுனா ஐயோ வேணாம். நல்லா நான் ஆல்கஹாலுக்குலாம் வேஸ்ட்டு. சொல்லுங்க ஃப்ளேவர். நான் ஆல்கஹால் வேஸ்ட்டு. வாங்க. இது நீங்க ஃப்ளேவர் மட்டும் சொல்லுங்க. அவ்வளோதான். இதெல்லாம் வேணாம். வா போலாம். ஏதாச்சும் ஃப்ளேவர் எடுப்போம். வேணாம் வாங்க. இல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? சனிக்கிழமை பாட்டி அதான் அப்போ பார்த்துக்கலாம். வேஸ்ட்டு, தேவையில்லாமல் காசு வேஸ்ட்டு. சனிக்கிழமை நம்ம வந்து ஆஸ்டின் போகிறோம். கிரேப்ஸ் இருக்கு. ஆஸ்டின்னா? போகிறோம். அதான் அது தெரியும். அதோட அந்த இடம் பிடிக்கலனா வாயில ஏன் சோடா இவ்வளோ பெருசா? நீங்க இப்படி அதை தள்ளிட்டு வா. எங்கே எது விடுது? இதானே ஒன் செகண்ட். நீங்க ஸ்ப்ரைட் குடிச்சிருக்கீங்களா? எது? ஸ்ப்ரைட். குடிச்சிருக்கேண்ணே. இந்த ஸ்ப்ரைட் புது ஸ்ப்ரைட் செம்மையா இருக்கும். அப்போ இதை எடுத்து வச்சுருங்க, தேவையில்லாது. அது நம்ம நெக்ஸ்ட் டைம் குடிச்சுக்கலாம். இது நம்ம வந்து இன்னைக்கு குடிக்கலாம். ஓகே அதை எடுத்துருங்க, இது தேவையில்லாதது. எனக்கு வேணும் மாம்ஸ். உங்களுக்கு வேணுமா? அப்படி சொல்லுங்கள். ஏய் நம்ம என்னத்த காட்டணும்? நீ எங்க போறவா? என்னத்தை காட்டினேன்? நீ பார்க்கல. என்னத்தை காட்டினேன்? நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். வாட்? கூல்ட்ரிங்க்ஸ். மாம்ஸ் இதெல்லாம் வந்து நான் ஆல்கஹாலிக். ஃபுல்லாவா? நம்ம சொல்றோம். எஸ். நான் ஆல்கஹாலிக்கா? இல்லையே, போட்டிருக்கே ஆல்கஹாலிக் தானே இதெல்லாம். ஃபுல்லாமே ட்ரிங்க்ஸ் தாங்க. ட்ரிங்க்ஸ் மாதிரி தானே தெரியுது. எங்க போய் ஆல்கஹால் தான். என்னங்க ஏமாத்துறீங்களா? நீங்கள் நான் ஆல்கஹாலிக் சொன்னீங்க. நான் ஆளால்னு சொல்லுவேன். நம்ம ஆல்கஹாலிக்னு சொன்னேன். நான் சொல்ல நம்ம. இதுதான் சோர்ஜி.
சோஜி இதுவா சோஜி சோஜி அவனுங்க சோஜி நம்ம சோஜி இது மினி வாட்டர் இல்ல பகாடி தானே பகாடி மாதிரி இருக்கு இது மினி வாட்டர் இல்ல அப்புறம் ஆல்கஹால் அதான் பக்காடி மாதிரி இருக்கானா பார்க்கறதுக்கு பிபி இதெல்லாம் நீ குடிச்ச எது இதா நான் இது நான் அப்படியே இதாக குடிச்சது இல்லை இரு மாமாக்கு ஏதாவது வாங்கலாம்னு நினைக்கிறேன் என்ன வாங்கி இதுக்கெல்லாம் லிக்கர் மட்டும் தான் ஷபிக்கா இதில் வச்சு ஜூஸ் கலந்து குடிக்கணும் அவருக்கு மாமாக்கு என்ன வாங்க போற அதான் நான் உன்ட்ட கேட்குறேன் நீ என்கிட்ட கேட்குற ஞாபகம் இருக்கா ஷபிக்கா ஞாபகம் இருக்கு இவங்க பார்க்குறீங்களா சொல்லு நாங்கெல்லாம் ஒரு காலத்துல இதை வாங்கிட்டு வீட்டுக்கு உட்காந்து குடிச்சிட்டு இதோட அடிமை நாங்க நீ இதை போய் அடிப்பேன் இவனுங்க கலர்ஸ் பிளாக் பியரு இங்கே எப்படிலாம் எஃப்எல்ல பாட்டிலாம் கிடையாது டின்னில் தான் இருக்கும் இந்த மாதிரி இது எல்லாம் எவ்வளோன்னா 4 இது இருக்குது 6.5 ஆல்கஹால் இது வந்துட்டு 31 வெள்ளி 31 வெள்ளினா ஆல்மோஸ்ட் 170 340 340 500 கிட்ட வரும் 500 to 550 4 இது இங்கே பாட்டில்லாம் கிடையாது பியரில் நிறைய ஃப்ளேவர் இருக்குது டைகரு கன்னஸு அஞ்சலியா புரியல ஆல்மோஸ்ட் எல்லாம் வாங்கியாச்சு ஸோ இதோட நிப்பாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன் போயிடுச்சு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை. எத்தனை இந்த காத்து குத்தி குத்தி ஜாடி ஆகும் போச்சு ஆமாக்கா வச்சதெல்லாம் குத்தி குத்தி ஐயோ சாப்பிட போனதுங்க கொஞ்சம் அங்க வீடு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கே ஏன் வலிக்கும் டாய்லெட் போனால ஓ இவ்வளோ தின்னா இருக்கு ஜெஸ் ஜெஸ் இல்ல ஜெஸ் தான் யாரிஸ் ஜெஸ் ஷபிகா ஜெஸ் ஹோண்டா இல்ல பைத்தியமே ஜெஸ் ஹோண்டா ஜெஸ் அது ஹோண்டா இல்ல பைத்தியமே டொயோட்டா ஜெஸ் டி டொயோட்டா டயர்டான தெளிவாக போட்டு பின்னாடி ஜெஸ்னு போட்டுருக்கான் நோ டொயோட்டா யாரிஸ் என்னது யாரிஸ் யாரிஸா ஆ யாரிஸ் அது இருக்கு ஜெஸ் பெட்ரோல் பேங்க் ஜெஸ் மாதா ஜெஸ் தான் முடிஞ்ச ஜெஸ் இதுக்கப்புறம் வராது ஏன் ஜெஸ் ஏன்னா எப்படி மாதிரி புரியாது சீரியஸா சீரியஸா வேணா ஷபிகா நீ போன kita cakap macam tu baru dia akan fikir. Oh ya ke? You diam you tengok. Hai, தமிழ பேசுங்க. Ada yang ngikut. போடா. Beli song baru vibing-nya இருக்கும். Kita tengok dia faham ke tak. Kalau tak faham ini betul-betul buat lah. ஆமா. ஹாய், என்ன பேசுறீங்க? Cuma பேசிட்டு இருந்தோம் மாமா.
கிளம்பி கிளம்பி 25. Tree. நிறைய குக்குங்க வந்து இதுதான் தூங்குங்க. ஓ இது லே கார்டன் தானே அது? ஆமா. போட்டிங்கா இருக்கு லே கார்டன். நீங்க ஓட்டிங்க போனீங்க வெறுத்துக்குவீங்க. டைப்பிங் லேக். நான் பரவாயில்ல தோந்துருக்கானே. ஆமா டேட் தான் இருக்கும். ஓ நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இது எங்கள் ஊர் வந்தனா மோசமாக போட்டு வச்சிருப்பேன். இந்த பெருசா அந்த லேக்கு பெருசா இதுக்கு கீழே தான் வந்து அந்த பிஜே தீமா தானே ஆஷா? ஆமாக்கா. பிஜே தீமா தமிழ்ல என்ன தெரியலையே. கூகுள் பண்ணி பார்க்க. எனக்கு என்னடா கொஞ்ச நேரத்துல ஏன் கண்டு தான் தப்பா ஏதாவது ரிவர்ஸ்ல நான் பாக்குறேனா அப்படின்னு பார்த்தா அவர் வழியை விட்டுட்டாரா திரும்ப போய் யூட்டர் பண்ணிட்டு வரது பெரிய வேலைன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளை ஓவர்ல எப்படின்னா நான் எடுக்கிற வளவுல எனக்கு வீட்டுக்கு காடி வருதா இல்லைன்னு கூட தெரியாது. இன்னைக்கு எக்ஸிட் 104 சுபாக்ல இது நடந்துச்சு. டோல கட்டிட்டு வெளியானா ஸ்டபிகா ஞாபகம் வருதே. நீ என்ன நடக்க மாட்டேங்குது. ராத்திரி தேடி நம்மள இங்க தாமரைக்குளம் தாமரை நல்லா வந்திருக்கு போல ஆஷா. அங்கிட்டு கொண்டு வந்து இங்கிட்டு விட்டானுங்க ஸ்டபிகா தாமரையை கொண்டு வந்து விட்டாங்க. அதான் பார்த்தேன் எல்லாம் திடீர்னு இங்க இருக்கு. பிளேஸே நல்லா இருக்கு. நல்லா அந்த மரம் இங்க நல்லா இருக்கிற வசி தான் இன்ன வரைக்கும் இந்த ஊரை ரெயின்ட்ரீன்னு வாடுங்க. ஆமா இதெல்லாம் போச்சு விஷயம். டைப்பிங்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த ஹீல் எக்ஸசைஸ் பண்றது கொஞ்சம் மாதிரி நம்ம ஒரு நாள் பேட்மிண்டன் விளையாடுவோம். ஜூ இதுதானே அந்த ஜூ இது. ஏன்டா இங்க வளையல நேரா போலாம். ஷிவிகா உண்மையை சொல்லுங்க அங்கேயே இங்கேயா நேரா போடா. உங்களுக்கு தெரியுமா போயிருக்கீங்களா? ஆமாடா மேக்ஸ்வெல் பார்த்தா உனக்கு தெரியாதா? தெரியா ஷிவிகா யார் சனி எங்கிட்ட இல்லையோ இங்கிட்ட எங்க போக போறீங்க? ஹில்ஸ்க்கு போறோம். சத்தியமா தெரியாது. சத்தியமா தெரியாது. அஞ்சு எங்க இழுக்கிறீங்க? கிட்ட ஒரு ஒரு பாட்டு போவோம் மேடே. நான் அங்கதான் மெக்ஷன் அடிச்சிட்டு ஒரு நாள் மேல ஏறும். பெருசா ரோடு ஏறும். இல்லடா அப்போ எங்கடா மெக்ஸ்வெல்? மின்னுக்கு அந்த ஹீல்லாம் பாருங்க. அது அப்படியே கவர் பண்ண தெரியும். இது வந்து பொட்டானிக்கல் பார்க். சரி நான் கொஞ்சம் இறக்கிக்கிறேன். நீங்க உள்ள கூட போலாம் பொட்டானிக்கல். நம்ம வந்து தானே ஆஷா? நான் மட்டும் தான் வந்திருப்பேன். எவ்வளோ வந்திருப்பேன் நான் இடத்துக்கு. ஹோட்டல் கிராண்டி கமா லாட்ஜ். செல்ஃபி ஸ்டிக் எடுத்து வந்துருக்கோம். தப்பு பண்ணிட்டேன். ரூம்ல சாவடி இருக்கு அந்த மாஷா. எங்களோட டின்னர் பண்றதுக்கு நான் இங்கெல்லாம் வந்து விசாரிச்சேன். இதான் வார் சிமெட்ரி. ரெண்டு பேரும் பார்த்துக்கோங்க. வேற ஓகே இதாங்க வார் சிமெட்ரி. சரி இங்களோட பேர்ல தொடர்ந்து வச்சிருக்கோம். டைப்பிங்கோட கோயிலுக்கு போயிருவோம் போல. இங்க சோத்துக்கு ஷிபிகா பர்மிஸ் இல்லையா இது? ஏங்க நீங்க மேலதாங்க மேக்ஸ்வெலி. ஆமாவா? ஆனா முன்ன போன தடவை பார்த்தப்போ வந்து இன்னும் லேண்ட்ஸ்லைட் ஆகி இதுன்னாங்க.
ஓகே இது தோன்றா மேக்ஸ்வெல் ஹில்லா அப்புறம் பக்கிங் பார்க்கணுமா? நடந்து போகணுமா? ஆமாம் மேம். சரி போய் சொல்லாதீங்க. சரி சரி. நடந்து போவாங்க, ஹைக்கெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நடந்து தான் போகணுமா? இது பக்கிங் இல்லை எப்படி? இவன் பக்கத்துல போடு. வீடு வீடு இல்ல இல்ல முதல்ல விசாரிச்சுட்டு வருவோம் ஆஷா. எனக்கு தெரிஞ்சு இத்தனை மணிக்கு மணி என்ன காரை உள்ளார விட முடியாதா? இப்போ இல்லை மேம். ஒய் உள்ள விட முடியாது. கேட்டு பார்த்து வச்சுருக்காங்க. எல்லா கடையும் வெளியே தான் பக்கிங் போட்டிருக்காங்க. அப்போ எதுக்கு ரோடு போட்டிருக்காங்க உள்ளார? ஆக்சுவலி ஆக்சுவலி ஹைக் பண்ணுறேன், ட்ரெக்கிங் பண்ணலாம். 1884 ஸோ செக் பண்ணப்ப போக முடியுமான்னு உள்ளார. மூடி இருக்கா? அப்போ நாளைக்கு தானா? ஆனா வந்து நீ நடந்து போறதா இருந்தா பண்ணலாம். இப்போ கார் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்கிறாங்களா? அப்புறம் காரே முடியாது. வேறு எதில் போக முடியும்? இதெல்லாம் ஜீப் இருக்கும். அவங்க காசு கொடுத்து எடுத்து போகணுமா? பே பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஜீப். ஜீப்பில் தான் இந்த மாதிரி போகணுமா? ஜீப் எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, மேலே வரைக்கும் ஏறுவாங்க. ஃபால்ஸ் இருக்கா? வாட்டர் ஃபால்ஸு? அது எனக்கு தெரியல. ஆனால் கண்ட மாதிரி விலங்குலாம் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கு. கண்ட மாதிரி விலங்கு இருக்கு. அப்பனா என்ன விலங்கு? எதோ சொல்கிற? அங்கே பேர் வாட்டர் ஃபால் இருக்கு, ஏர் தர்ஜூன். அதுதான் நானும் சொன்னேன். ஏறணுன்னா ஜீப்பில் தானே? இப்போ ஜீப்லாம் இல்ல. ஆடா தெரியும், இப்போ இல்லை. ஜீப்புனா அவங்க கூட்டிகிட்டு போவேன்ல. இப்போ நீ ஏறினா வந்து நீ காலால தான் ஏறணும். இப்போல்லாம் ஏறினா அவ்வளோதான் செத்துருவோம். டீ கார்டனு, வாட்டர் ஃபால். இது இப்படி தானே போவோம், ஸ்லோப்பாக தானே போவோம். கோயில் இருக்கு. ஸ்லோப்பாக தானே போகும் அது. அப்போ எப்படி ஏற முடியும்? ஜீப்பில் போனால் தான் உண்டு. ஹைக்கிங் பண்ணுற அளவுக்கு தான். இதே ஸ்லோப்பு தான்மா. ஒரு அண்ட் இது இருக்கும், ஹோம் ஸ்டே வரி மேலே. ரொம்ப அப்புறம் வரிசையாக நிறையா ஹோம் ஸ்டே இருக்குது. 1034 மீட்டர் மேலே பாரு. மேலே போய் பாரு. அது வரைக்கும் அது வந்து டெலிகாமோட டவர், டெலிகம்யூனிகேஷன். அது க்ரீன் பீக்கு. அது வந்து 1449. ஆமாம். எப்படி வரைக்கும் போனேன் இதில் ஜீப்பு. ஏன்னா வாட்டர் ஃபால்ஸுக்கு போகலாம், நல்லாயிருக்கும். 1000 ஃபீட்டு. கார் இருந்தால் நம்மளே போயிட்டு போச்சா. இன்றைக்கி போக முடியாது. ஸோ நாளைக்கு தான் பார்க்கணும். எவ்வளோ ஆகும் பாரு. கேளு. அருமை ஆப்ரேஷன்ல இல்லை போல. ஜீப்பே போக முடியாதா நாளைக்கு வந்தாலும்? ஆப்ரேஷனே இல்லைன்றானுங்க இப்போ. ஐயோ ஐயோ, அப்போ நடந்து மட்டும் தான் போக முடியுமா? நல்லா வச்சாங்க பாருங்க. அது கூட மழை இதுக்குள்ள தான் மேலே போகணும். ஆனால் லைன்ஸ் லைன்னால ஃபுல் க்ளோஸ்டு. பார்க்க எப்படி இருக்கு. ஆனால் நடந்து வேணால் போகலாம். நடந்து போயின்னா என்ன ஆகுது? நான் அப்படியே நினைச்சேன் இதெல்லாம் போட்டு கீழே. ஆக்சுவலி போக முடியாது. என்னன்னு பார்ப்போம். அப்போ எனக்கு வேஷ்டி சட்டை என்ன வேறங்கன்னா உனக்கு எப்படி போடலாம் சட்டை? வேஷ்டி மாமாவோட வேஷ்டி தான் தூக்கிடு. மாமா கொஞ்சம் வேஷ்டி தாங்க மாமா. ஆஷா அந்த கலர் சட்டை தெரியுமா ஆஷா? பசங்களுக்கு போடுவோமே வேஷ்டி வெள்ளை. அந்த மாதிரி சட்டை இங்க எவ்வளவு வரும் மென்ஸ்க்கு? 40 something ஆகும். 40-50 வரும். பஜார் பின்னாடிலாம் இருக்கும் தானே? அந்த மாதிரி பார்த்துருமா? பஜார் பின்னாடியா? நீங்க வந்து ட்ரெடிஷனல் வேர் தானே சொன்னீங்க இல்லையா? இந்திரா மஹால் இல்ல
தான் சொன்னியா மெக்ஸல்? ஆமா எங்க இது நடந்து போய் இது வந்து சின்ன இது மேல ஒரு வெள்ளக்காரன் இருந்தப்போ ஆபீஸ் அங்க மேல இருக்கும் வீடு மாதிரி பேரு. இவரால ஏதாச்சும் போய் மெக்ஸல் இருக்கேன். இது ஒரு பெரிய மலை கூட இல்லைங்களே. டைப்பிங்ல வந்துட்டு தெரியலங்கிறீங்க பார்த்தீங்களா? ஆஷா அங்கெல்லாம் போகாது ஸ்ட்ரிக்ட்லி. அவங்க வீட்டுக்கே வரதில்ல, வேலை தான் இருக்காங்க. என்ன அவமானம் ஆஷா 2வது வீடு அதோட ஆபீஸ். ஆசிக்கொண்ட புறா தூ. இப்போ புஸ்தக நவம் இதெல்லாம் ஸ்கூல் படிச்சப்போ வந்தது ஆஷா. இது என்ன கடை? இது வந்து சைனா டவுன். சைனா கடையா? நல்லா இருக்குமா? நாசி ஆயாம் இங்கே பேர் நாசி ஆயாம இருக்கு. tambah ya. Ayam bakar campur. நாசி ஆயாம இருக்கு. Mau beli box சொல்லிட்டேன். Jo. பாக்ஸ்னா மிக்ஸ் சிக்கன் பாக்ஸ். Mix gimana? சிக்கனு Babi 1 pinggan asingan. நீ கேக்குறேன். Sorry? Ayam 3 makan, babi 1 pinggan. Gitu ya? Tak, ayam dengan bak campur bagi asing. 3 orang satu kali makan. 3 orang ya. Ah. Makan lah. Nasi tambah. Tambah 3. என்னாச்சு? Oh diburu. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வந்து Mix food. ரைஸ். Ini mams. ஐயோ Hah? நோ. Tapi kamu kan? வண்டி தாங்க இருக்கு. இது வந்து லிம்பாஸ். ஓ லிம்பாஸ்னு சொல்லிட்டு அப்புறம் பைனாப்பிள் போட வாய்ப்பு இருக்கு. கிட்ட போயிடு. என்ன சொல்றீங்க? வேணாம் வேணாம் எது? வேணாம்டா இது போ. ஒரு 2 இருக்கே உங்களுக்கு நான் பண்ண தரேன். 2 வழி வச்சு காத்தி வீடு கட்ட போறாங்க. வாவ், என்ன மாதிரி வீடு கட்டுறீங்க பாருங்க. ஐயோ இன்னொரு வழி இருக்கு. வாட்ஸ் ஆர் மேக்கிங்? ஒரு வழி இருக்கா? இருக்கு உள்ள வச்சிருக்காரு ஒரு வழியை ஒளிச்சு வச்சிருக்காரு. எவ்வளவு? வா, பக்குத்தி வாசமா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே வாசம் இல்லையே. உண்மையா வாசமா இருக்கலையா? இதுதான் பக்குத்தி. பாரு இப்படி போ. சரி boleh. Udah அதுதான் உங்களுக்கு. ஐயோ குரோக்கோனா இது தானே பிரானோடது? இல்ல ஓடு போதும். Itu kuah bagi lebih sekiranya. Atai. இது எவ்வளோ? 6. 6 இல்லையா? அவ்வளோதான். இதுக்கு 6ஆ? ரெண்டு வெள்ளி இப்படிதான். ஆமாம். கஞ்சி வலி பண்ணி அப்படி பார்த்தீங்க. ஒரு வழியே வேற லெவல். நீயாச்சும் குளிச்சிட்டேண்ணா, என்ன குளிக்க விடாம இழுத்துட்டு வந்துட்டீங்க 2 பேரும். தண்ணி மேலே வரல என்ன வந்து நினைக்கிறேன் என்னதான். ஆனால் ஸ்வீட்டுன்னு நினைக்கிறேன். சரி ஸ்வீட்டாக இருக்கும், ஸ்பைசியாக இருக்கும்.
அது என்னது மேலே போகிறாங்க? கார் எடுத்துக்கோங்க. இங்கே அவங்க கடைக்கு எது இந்த கடை சொல்கிறேன். எவ்வளோ ஆனால் அவருக்கு சேர்ந்துருச்சே, நல்லா தெரியுது. எனக்கு சேர்ந்துச்சு சரியா, நான் அப்படியே விட்டுட்டேன் அந்த அந்த இது போடாம, ஏன்னா முடியல. அப்புறம் அந்த கல்யாணம் அது இதுன்னு இப்போ நம்ம சாப்பிட்றோம் வேற ஆஷா. ஸோ அந்த டைம் நான் அப்படியே விட்டுட்டேன் அந்த இது போடாம. இழுத்து நீ வந்து இன்னொரு ரப்பர் நீ ஒன்று போடணும் மேலேயும் கீழேயும். அது போடாம விட்ட வருஷம் இன்னும் நல்லா ஓடிடுச்சு, அழகா வந்துச்சு. எனக்கு முன்னுக்கு பல்லு 2 பல்லும் இப்படி ஒட்டுடுச்சு. நான் செராசில் இருந்தப்போ ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல ஓடிடுச்சு. இப்போ நல்லா ஓடிடுச்சு. ஆனால் வந்துட்டு ஃபேஸ் மாறும், ஃபேஸ் கட் மாறும், ஞாபகம் வச்சுக்கா. இப்போதான் எனக்கு மாறி இருக்கு. மாற ஃபேஸ் கட் மாறினேஷா நீ சொல்லலாம் சார்? இல்ல மாறவே இல்ல. இல்லை ஒரு சில பேத்துக்கு மாறும். ஆமா எனக்கு ரொம்ப தீனா இருந்தா மாறிடும். அதுதான் நாங்க தான் தின்னாலியே 5க்கு பண்ணி வச்சுக்கேன். அதுக்கு மேல ஆமா கம்பி மட்டும் தாங்க தெரியும் அவருக்கு. இங்க அவன் எப்படி தெரியுமா, அவன் மூஞ்சி ரொம்ப சின்னது, ஆனா ஒரு டீட் நல்லா பெரிய டீட் மாதிரி இருக்கு. ஆமா இல்ல காடி வருது. அதான் வெயிட் நான் பின்னாடி பெரிய பையன் டீட் அவரு. யாரு போனோட கட்டுப்பாயிருவான். டே ஃபுல்லா ஆளா காணுவாங்க. இல்ல நான் பேசிக்கிட்டே இருக்கேன் ஆஷா, ரெஸ்பாண்டே இல்ல. என்னடா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்னு கிட்ட போய் பாக்குறேன். கையில அந்த பாத்திரம் ஜூஸ் குடிக்க இந்த பாத்தியை பிடிச்சிட்டு தூங்குறாரு. ஓ உட்காந்துட்டேன். உட்காந்துக்கிட்டே அப்படியே அதான் சொன்னேன், நல்லா வேலை பார்த்துருக்கான் போல, அதான் டயர்டா தூங்குறான்னு. ஆஷா இங்க சீனத்தி இருக்கா தெரியுமா செலூன், முடி கட் பண்றதா இருந்தா ரொம்ப கட் பண்ணிடுவாளுங்களா? ஆமாக்கா இங்க அதனால ஒரு பிரச்சனை. சொல்லு, எக்ஸ்பிளைன் பண்ணு. எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே அதை தான் பண்ணுவாளுங்க. நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப வெட்டிடுவாளுங்க. முட்டையை போட்டுருவாங்க. ஏன்னா விட்டுடும், ஏன்னா ரொம்ப ஸ்ப்ளிட் ஹேண்ட்ஸ் வந்து இதா இருக்கும், ஃப்ரீஸ் ஆயிருக்கும், வளர மாட்டேங்குது. ரெக்கமெண்ட் பண்ணிக்கோவேன். ரெக்கெல்லாம் ஃப்ரீயாரா இருக்கு. அதான் ஸ்ட்ரைட்டா. அதுக்கு பாரு, இது இங்க ஹேர் பேண்ட் போட்டாலும் பின்னாடி அதுக்கு வந்து தூக்க மாட்டேன். நான் பாரு ஹேர் பேண்ட் போட்டேன்னா முன்னுக்கு மடங்கிடும், இங்கிட்டு வந்து ஒரு மாதிரி இப்படி தூக்கிக்கிட்டு நிற்கும். இப்படி கேர்லி ஹேர் ஸ்பீக்கா நீட்டா ஸ்ட்ரைட் பண்ணாலும் அப்படிதான் இருக்கும். யாருக்கு உனக்கு மலே என்ன தேத்தியோ